குசநாபன் காதிக்கு மணிமுடி சூட்டி விண்ணுலகு எய்த அக்காதிக்கு விஸ்வாமித்திரரும் கௌசிகையும் பிறந்தனர். வணக்கம் நண்பர்களே. விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கு தன் குலப்பெருமையை கூறும் அந்த இனிய பயணத்தில் நாம் இணைந்துள்ளோம். முன்னதாக உலகாண்ட மன்னன் குசநாபனுக்கு புதல்வர் இல்லா குறையை நீக்க வேள்வி செய்ய அத்தியிலிருந்து பேரழகுடன் காதி என்னும் மைந்தன் உதித்தான் என்பதை அறிந்தோம். பெற்றோர் மகிழ்ந்தனர், குலம் தழைத்தது. இப்போது அந்த காதிக்கு என்ன நேர்ந்தது? அந்த வேந்தனின் வாழ்வில் அடுத்த அத்தியாயம் என்ன? விஸ்வாமித்திரர் தொடர்கிறார், கேளுங்கள். ஆனவன் தனக்கு வேந்தன் அரசொடு முடியும் ஈந்து பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ்மகோதயத்தில் வாழும் மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப அந்த முடியுடை வேந்தன். அன்னவன் தனக்கு வேந்தன் அரசோடு முடியும் ஈந்து. ஆம் அன்பர்களே, தன் தவ பயனால் வேள்வி தீயில் இருந்து பெற்ற காதி எனும் மைந்தனை பார்த்தான் மன்னன் குசநாபன். இவனே என் குலத்தின் ஒளிவிளக்கு, இவனே என் வாரிசு என்று மனம் பூரித்தான். தன் கடமைகளை முடித்துவிட்டான் என்ற நிறைவுடன் தன் மைந்தன் காதிக்கு இந்த பெரும் ராச்சியத்தின் அரசை அதற்குரிய மணிமுடியுடன் தன் கரத்தால் சூட்டினான். அரியாசனத்தில் அமர்த்தினான். பட்டாபிஷேகம் என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு தலைமுறையின் பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் புனிதச் செயல். அந்த பெரும் பொன்முடியை தன் மகனுக்கு சூட்டிய போது குசநாபனின் கண்களில் அத்தனை ஆனந்தம். பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ்மகோதயத்தில் வாழும் இவ்வுலகில் தான் செய்ய வேண்டிய கடமைகள் யாவற்றையும் செவ்வனே முடித்துவிட்டான் மன்னன் குசநாபன். நல்ல மகனை பெற்றான், அவனுக்கு நல்லாட்சியையும் வழங்கினான். இனி தனக்கு இவ்வுலகில் பணி ஏது? ஆகையால் தன் உடலை நீத்து பெரும் தவப் பயனால் பொன்னகர் என்று போற்றப்படும் விண்ணுலகை அடைந்தான். விண்ணுலகில் தேவர்களுடன் அவன் இன்புற்று வாழ இவ்வுலகில் புகழ்மிக்க மகோதயம் என்னும் நகரிலிருந்து மன்னவன் காதி தன் தந்தையின் வழியில் செங்கோல் செலுத்தி வந்தான். மகோதயம், அதன் பேரிலேயே பெருமையுள்ளது. புகழின் உச்சத்தில் மாட்சிமையுடன் திகழ்ந்தது அந்த மாநகரம். மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகை என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப. ஆஹா நண்பர்களே, இந்த இடத்தில்தான் அற்புதம் நிகழ்கிறது. அந்த புகழ்மிக்க மகோதய நகரில் ஆட்சி செலுத்தி வந்த மன்னவன் காதிக்கு யாரெல்லாம் பிறந்தார்கள் தெரியுமா? அந்த விஸ்வாமித்திர மகரிஷியே சொல்கிறார், யானும், ஆம் நானே என்கிறார். அத்தோடு மட்டும் நின்றாரா? இல்லை. கௌசிகை என்னும் மாது, என் அருமை தமக்கையான கௌசிகை என்னும் பேரழகியும் தான் அந்த காதி மன்னனுக்கு முதலில் வந்து பிறந்தோம் என்கிறார். என்ன ஒரு பிறப்பு! அரச குலத்தில் மன்னனுக்கு மகனாக ஒரு மாமுனிவரும் தேவலோகப் பெண்ணிற்கு ஒப்பான ஒரு சகோதரியும் பிறந்தார்கள் என்றால் அந்த காதி மன்னனின் பெருமைக்கு நிகர் ஏது? அந்த முடியுடை வேந்தன். இப்படியாக முடியணிந்த மன்னர்களில் எல்லாம் தலை சிறந்த வேந்தனாம் அந்த காதி மன்னன் பெருமையோடு தன் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் பெற்றெடுத்த புதல்வனும் புதல்வியும் உலகை வியக்க வைக்கும் வரலாற்றை படைக்கப் போகிறார்கள் என்பதை அப்போது எவரும் அறிந்திருக்கவில்லை. இப்படி தன் பிறப்பை, தன் தமக்கையின் பிறப்பை பற்றி விஸ்வாமித்திரர் தொடரும்போது ராமபிரானும் நாமும் வியப்பில் ஆழ்கின்றோம். அடுத்து என்ன நடந்தது? அந்த காதி மன்னனின் மகளாக பிறந்த கௌசிகை என்னும் மாதரசிக்கு என்ன நேர்ந்தது? விஸ்வாமித்திரரின் வாழ்வில் அடுத்து வந்த திருப்பங்கள் யாவை? அதை அடுத்த பாடலில் கேட்போம்.